வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்கே. வெல்கம் டு ஆர்கே ட்ராவல் விளாக். போன வீடியோவில் எடப்பாடி ஊரை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம பக்கமாக வந்துட்டோம், வாங்க உங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன கொஞ்சம் ஆஃப் ரோடிங் இருக்குங்க. ஆஃப் ரோடிங்லாம் கிடையாது எடுங்கலாம். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ரோடு போடாமல் இருக்குங்க. என்னன்னு தெரியல, எதனால் தெரியல. அங்கங்கே ஒவ்வொரு பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு மழை தண்ணி போகிறதுக்காக என்னன்னு தெரியல. ஊருக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டுங்க. இதுதான் எடப்பாடி. எடப்பாடியில் ஸ்கூல் இருக்குங்க, நீங்கள் பார்த்துருங்க. இதுதான் எடப்பாடிங்கிற ஒரு ஊர். இங்கே நமக்கு இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, 5வது வரைக்கும். 15வது வார்டு பாருங்கள், தெரியும் நினைக்கிறாங்க. பாருங்கள் ஸ்கூலு, அதுதான் ஸ்கூலு. உங்களுக்கு நான் திரும்ப வரும்போது காட்டுறேன், வாங்களேன். நம்ம வரும்போது நம்மளை முன்னாடி ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு இருந்தாருங்க இல்லையா, அவர் தான் ஸ்கூல் வாத்தியார்னு நினைக்கிறேன், உள்ளார இருக்கிறாரு. திரும்ப வரும்போது உங்களுக்கு இந்த ஸ்கூலு எடப்பாடி ஊரையும் காட்டுறேன். இங்கெல்லாம் கொஞ்சம் ஆஃப் ரோடிங்காக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குங்க. ஆனால் ஒரு ஆஃப் ரோடு பைக் இருந்ததுன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு இடம்னே சொல்லலாம். இது என்ன ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தாங்க. ஒவ்வொரு இடத்துல மட்டும் ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கு. இங்கடா கேணி ஃபுல்லாக குட்டை தண்ணி இருக்குது, மழை பெய்யுது. ஆஃப் ரோடு பைக் இருந்தால் நீங்கள் அழகாக காட்டாங்க, அருமையான ஒரு இடம். அடுத்த ஊர் வந்து கட்டக்காடுன்னு சொன்னாங்க. கட்டக்காடு, அதுக்கு அடுத்த ஊர் பாலத்தாங்கரை. உங்களுக்கு காட்டுறேன், காட்டுறேன். இங்கே விவசாயம் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாம் எள்ளு போட்டிருக்காங்க. பாருங்க, எனக்கு இங்கே எல்லாம் எள்ளு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரியுதா? எள்ளு இப்போ தான் அறுவடை பண்ணி வச்சுருக்காங்க. அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் இருக்கு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாம் மலைக்கு நடுவில் விவசாயம் பண்ணுறதுங்கிறது இயற்கை சூழ்ந்த இடத்துல நல்லா இருக்குங்க. ஆனால் பார்க்குறதுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக எள்ளு தான். அவங்க மழைக்கு, அந்த மழை பெய்யறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பயிர் பண்ணுவாங்க. அங்கே பருவமழை, இப்போ சோளம், அந்த ஆடி மாதம் சோளம் போடுவாங்க, இல்லை கிழங்கு. மழை பெய்யலைன்னா எள்ளு விதைச்சி விட்டு எள்ளு அறுவடை செய்வாங்க. அந்த மாதிரி பருவமழைக்கு தகுந்த மாதிரி இவங்க விவசாயம் பண்ணுவாங்க. நல்லா இருக்குங்க. ஆனால் இந்தாண்ட சுற்றிலும் மலை, சுற்றிலும் மலை. நம்ம போகிறது இந்த சைடு ஒரு சைடு எல்லாம் காடு, விவசாயம். இப்போ நம்ம ஆஃப் ரோடு வந்துட்டாங்க. திரும்பவும் ஆஃப் ரோடில் தான் போகணும். ஒன்னாக்கு இல்லைன்னா இதில் எப்படி பாருங்க, இங்கே போட்டிருக்கு மேல் பாலத்தாங்கரை, கீழ் பாலத்தாங்கரைன்னு சொல்லிட்டு 2 இது போடுது. அந்த சைடு போனால் கீழ் பாலத்தாங்கரை, இந்தாண்ட மேல் பாலத்தாங்கரைங்க. நம்ம இப்போ மேல் பாலத்தாங்கரை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் போகிறோம். வாங்க பார்ப்போம். நீங்கள் இடத்த பாருங்க, பண்ணுற அந்த ஆடு பாருங்க. ஆனால் ரோடு ஒரு சின்ன ரோடு தாங்க, ஒத்தையடி பாதை மாதிரி தாங்க. ஒத்தையடி பாதை வேறு ஊர் இருக்குது. என்னடா இதெல்லாம் இடத்த மட்டும் பாருங்க. மரம், மாமரம் விவசாயம் பண்ணுறாங்கங்க. இங்கே ஒரு ஊர் இருக்குது பாருங்க. இங்கே இதுக்கு இருந்தாலும் ஒரு ஊர் இருக்குங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒத்தையடி பாதை இருக்குது. பைக்கு போனால் அதுக்கான அடையாளம் ஒரு 2 பைக் தான் போயிட்டு வந்துருக்குது. ஏன்னா பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க. எள்ளு வச்சுருக்காங்க எல்லாம். பாருங்க, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன்.
பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம். உண்மையாலுமே ஒரு சிறந்த ஒரு ஆஃப் ரோடு இதுதாங்க. ஆஃப் ரோட் பைக்கர்ஸ்க்கான ஒரு சேலஞ்சுன்னு நான் சொல்லுவேன். லெஃப்டா ரைட்டா? நம்ம ரைட்டே போவோம். அடி பட்டாம்பூச்சி பறக்கும் போது வந்த வரைக்கும் எதுவுமே தெரிலங்க. ஆனால் மேலே வந்த வரைக்குமே ஆஃப் ரோடு தாங்க ஃபுல்லாக. ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க. இங்கே வந்திருக்கேன் ஒரு டைமு. இந்த மாங்காய் மரத்தை நான் மாங்காய் வச்சு சாப்பிட்ருங்க. இடமே வந்து அப்படியே புதுசாக பார்க்குறேங்க. இன்னும் சின்ன வயசில் பார்த்ததுக்கு புதுசாக பார்க்குறேன். ஃபுல்லாக மாறிடுச்சுங்க. நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி பார்ப்போம். என்ன தாங்க அந்த பழத்தாங்கன்னு சொல்கிற ஊர் இங்கே தாங்க இருக்கும். பாருங்க இந்த ஒரு இடத்த பாருங்க. பெரிய பாறை, அதுக்கு நடுவில் ஒரு பெரிய புளியா மரங்க. இந்த இடத்தையே வந்து எப்படி சொல்கிறது, நிழல், ஒரு நிழல் இருக்குன்னா இந்த இடத்துல அவ்வளோ பெரிய நிழல் இருக்குன்னா அதுக்கு இந்த ஒரு பெரிய புளியா மரம் தாங்க காரணம். இந்த இடமே ஒரு இங்கே பாரு, ஆடு எல்லா இடமே இங்கே வந்து அப்படியே படுத்து தூங்குறதுக்கு இங்கே தாங்க எல்லாம் படுத்து தூங்குதுங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த குட்டி இப்படி அவ்வளோ அழகாக படுத்து தூங்குது பாருங்கள். இந்த இடமே பாருங்கள், அங்கே பாருங்கள், சும்மா சின்ன சின்ன குடிசை, சின்னதாக ஒரு தண்ணி டேங்கு, ஒரு சின்ன கிணறு, பெரிய ஆலாமரம், அப்படியே இந்த இயற்கை சூழ்ந்த ஒரு சுற்றிலும் பார்த்திங்கன்னா மலை தான். மலைக்கு மேலே ஒரு கிராமம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மலையில் தாங்க இவ்வளோ, இந்த இடத்துல தான் அங்கே கீழே இருந்து இப்போ தாங்க ஏறி வரோம் மேலே. தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே கீழே பள்ளம் இருக்குல்ல, அங்கேருந்து இங்கே ஏறி வந்துட்டோங்க நம்ம. இப்போ திரும்ப அந்த வழியாக தான் போகிறோம். நம்ம காட்டுறேன் இந்த இடமே பாருங்கள். இது தாங்க என்ன பாலத்தாங்கரன்னு சொல்லுவாங்க இந்த ஊர். இந்த இடத்த காட்டுறேன் பாருங்க. அவனுக்கு தெரியுதா? பாலத்தாங்கரையில் பசங்க யாராவது இருந்தீங்கன்னா, யார் பாலத்தாங்கரையிலேருந்து மேலே இருந்து பார்த்தாலும் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு கமாண்டை போட்டுருங்க. நானும் பாலத்தாங்கரை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டை போட்டுருங்க. நானும் இந்த எடப்பாடி தான் சொல்லிட்டு ஒரு கமாண்டை போடுங்க. நானும் பார்க்குறேன் எத்தனை பேர் இங்கேருந்து நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னு. செம்மையாக இருக்குங்க. ஆனால் அந்த கேணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேணி தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த கேணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மேலே ஊரில் இருக்கிற கேணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது காய்ச்சல் காலங்க. இதில் வெயில் காலத்தில் நம்ம கேணியில் தண்ணி இருக்காது மேக்ஸிமம். இப்போ நம்ம தண்ணி இருக்கா இல்லையா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னாங்க, இது இது வெயில் காலத்தினால தண்ணி கீழே கிடக்குதுங்க. ஆனால் இங்கே தண்ணி சூப்பராக இருக்குங்க. நான் குடிச்சிருக்கேன் தண்ணி. ஃபில்ட்ரு மிஷினில் கூட அந்தளவுக்கு இருக்காது தண்ணி. ப்யூர் ஃபில்ட்ரு வாட்டராக இருக்கும்.
கொல்லிமலையில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும். கொல்லிமலையில் நீங்கள் குடிச்சிருப்பீங்க. ஆகாயங்கை ஃபால்ஸ் கீழே இறங்கும் போதும் மேலே ஏறும் போதும் தண்ணி டேங்க் வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ ப்யூராக எவ்வளோ ஃபில்ட்ரு பண்ணி வந்திருக்கும் உங்களே தெரியும். அந்த மாதிரி தாங்க இங்கேயும் இருக்கும், ப்யூர் ஃபில்ட்ரு வாட்டர். பாருங்க நம்ம கூட வந்து தில்லு ஊஞ்சல் ஆட போகிறாங்க. பாருங்க வந்த இடத்துல வந்த வேலையை பார்க்காம கை கால் விளாண்டு கை கால் ஓடிச்சிக்காது இல்லை, குரங்கு வித்தெல்லாம் காட்டுறாங்க. அதாங்க முடியல. ஸோ ஓகேங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடு தாங்க இருக்குது. ஆனால் இங்கே மக்கள் ஏன் இங்கே பாருங்க கோயில் தெரியுதுங்களா? இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குங்க மேலே. இப்போ நம்ம போகிறோம், இப்போ கீழே போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா திரும்ப காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்க இங்கே ஒரு பாட்டி ஆடு மேய்ச்சிட்ருக்காங்க. ஆடுலாம் பாருங்கள் அப்படி நிழல்கள்லாம் மரத்துக்கடியிலேயே வந்து நின்றுட்டு அழகாக மேயுதுங்க. இங்கே பாருங்கள் அழகாக வந்து மேயுதுங்க ஆடுலாம். இப்போ திரும்ப இது வெளியே கீழே இறங்க போகிறோம். இந்த ரூம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது என்ன ரூம்னு யாராவது கண்டுபிடிங்க பார்ப்போம். அதான் நீங்கள் மோட்டர் ரூம்னு நினச்சிக்கிறீங்க. இந்த ரூமு 90s கிட்ஸுக்கு தெரியும் நினைக்கிறேன். 90s கிட்ஸுக்கு கூட 80s கிட்ஸுக்கு ரொம்பவும் தெரியும் இந்த ரூமு. யாரெல்லாம் இந்த ரூம் பார்த்துட்டு சொல்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னன்னு கூட தெரியாது, பார்த்துருக்க மாட்டீங்க. இது டிவி ரூம், அந்த காலத்தில் இருக்க டிவி ரூமு. நான் குழந்தையாக இருக்கும் போது தான் இந்தமாரி டிவி ரூம்லாம் நான் பார்த்துருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த ரூம் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். எடுக்கிறேன் பட் ஆனால் நம்ம ரிட்டர்ன் திரும்ப அப்படிதான் போகணுங்க. அப்படி தான் போகணுமா? இப்படி போக முடியாதா? இப்போ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? இதில் தானே வரேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இது என்ன மரம்? பழ மரம். பழ மரமும் மாங்காய் மரமும் ஒட்டுக்காக தான் வச்சுருக்கேன். பழம் மரம் பாருங்க. பழம் இருக்கான்னு தெரியல. சப்போஸ் நம்ம ஒரு வீடியோ மட்டும் எடுத்து காட்டுறோம் உங்களுக்கோசரம். பழம் மாதிரிலாம் பார்த்தது கேள்வி. கொல்லிமலையோட அடுத்த டாபிக் பிராண்டுங்க இது. கொல்லிமலை எந்த அளவுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகி இதாக டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. ஸோ இதுவும் கொஞ்சம் வருங்காலத்தில் டூரிஸ்ட் பிளேஸாக ஆகும். அதுக்கான சின்ன ஒரு முயற்சி தான் இதெல்லாம். நாங்கள் வீடியோ எடுத்து வந்து போகிறதே இது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகட்டும் இந்த ஏரியாவும் அப்படின்னு காட்டுறதுக்கு தான். ஸோ பாருங்களேன், பலாப்பழம் மரத்தில் இருக்குது. நான் இன்ன வரைக்கும் நான் மரத்தில் இந்தமாரிலாம் பார்த்து தொட்டு பார்த்ததில்ல. ஸோ இப்போ நம்ம எதை தொடுறதுன்னு எனக்கே தெரியல. இதை பக்கமாக இருக்குது, இதை நம்ம தொட்டுருவோம். தூக்க முடியலையே. அடாடா ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. பாதி இங்கே கொஞ்சம் அழுவிட்டு வரைய வருதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ பழம் இங்கே கொஞ்சம் லைட்டாக அழுவுது ப்ரோ. சும்மா ஒரு வீடியோ மட்டும் ஒரு மேக் பண்ணி கீழே நம்ம எப்படி ப்ரோ எல்லோரும் மரத்துலேருந்து எஜ்ஜில் பூ பூத்து காய் காய்க்குன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் மரம் வளர்ந்தது போக கீழேருந்து கீழே கூட பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிற மரத்தில் கீழேருந்து காய் காய்ச்சி பார்த்துறீங்களா? ஒரே மரத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். அது இந்த மரத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இருங்க, நான் என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதில் பழம் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இதில் பழம் எப்படி கண்டுபிடிக்குது? வாசம் வருமா? கொலன்னு இருந்தாலும் பழம் இல்லையா? ஆ சரி ரைட். தெரியுது பாருங்க, அதாங்க பாலத்தாங்க அரைச்சி எடப்பாடி பாருங்க. நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எடப்பாடி. இப்போ நம்ம அந்த வழியாக தான் இறங்கி அந்த ஊர் வழியாக தான் இப்போ மேலே ஏறி வந்தோம். இப்போ திரும்ப இந்த ஊர் எடப்பாடி, இப்போ எடப்பாடி வழியாக தான் போகணும். இப்போ எடப்பாடி போய் திரும்ப நம்ம வந்த வழியாக தான் இப்போ கீழே திரும்ப இறங்கணும் நம்ம ஊருக்கு. இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். போகிறப்ப நம்ம முறுக்கவே கிடையாது. பாருங்க 25 ஸ்பீடில் போயிட்டுருக்குது வண்டி. ஆண்டில் மட்டும்தான் இருக்குது. ஒரு எல்லாம் மலைக்கு சுற்றிலும் நடுவில் ஒரு ஊர் ஒரு. ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. சுற்றிலும் மலை. ஒரு சில பேர் கனவுல கூட நினச்சி பார்ப்பாங்க நம்ம வந்து பிறந்ததுல வந்து சுற்றிலும் மலையாக இருக்கணும், சென்டரில் நம்ம இருக்கணும்ன்ட்டு. 20 குடும்பம் தான் இருக்கும். அதை வந்து இங்கே அனுமதிக்கிறாங்க. ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, 5வது வரைக்கும் ஒரு ஸ்கூல் இருக்குது. எடப்பாடி
இங்கே இந்த சைடு இருக்கவங்களுக்கு தெரியும், கெங்கோலி சைடு இருக்கவங்களுக்கு தெரியும். எடப்பாடி ஒரு ஸ்கூல் இருக்குங்கிறது கெங்கோலி சைடு இருக்கவங்களுக்கு தெரியும். யாருக்கெல்லாம் இங்கே எடப்பாடியில் ஒரு ஸ்கூல் இருக்குன்னு தெரியணும் நினைக்கிறீங்களா? எல்லாருங்க ஒரு கமாண்டை மட்டும் போட்டுருங்க. எடப்பாடியில் ஸ்கூல் இருக்கு எனக்கு தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டை போடுங்க. நானும் பார்க்குறேன். இல்லை எனக்கு இப்படி ஒரு ஊரே இல்லைன்னு, இப்படி ஒரு ஊரே நீங்கள் சொல்லி தான் ப்ரோ எனக்கு தெரியும்னு சொல்கிறவங்களும் ஒரு கமாண்டை போடுங்க ப்ரோ. சரி பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த ஊர் தாங்க வந்தோம். இப்போ இந்த ஊரில் வந்து எப்படி வந்து விவசாயம் பண்ணுறாங்க, எப்படி வாழ்கிறாங்க எல்லாமே காமிச்சோம், பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே இறங்கிட்டு உங்களுக்கு வீடியோ போகிறோம். கீழே இறங்க உங்களுக்கு வீடியோ வந்து இப்போ கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. ஆன்லைன் இருக்க ஏன் சொல்ல விரும்புறியா? நம்ம கீழே இறங்கிட்டு இருக்குங்க, நீங்களே பாருங்கள். போக வியூ பாயிண்ட் காட்டுறேன் பாருங்க. இங்கே கூட நம்ம இறங்குறது சைடில் கூட பாருங்க, எல்லாம் விவசாயம் தாங்க, மாடு மேய்க்கிறாங்க. மெயினாக இங்கே உங்களுக்கு தொழில் பருவமழை விவசாயம், ஆடு மாடு மேய்க்கிறது தாங்க இவங்களுக்கு மெயினான தொழில். வாழ்வாதாரம் வாழ்வாதாரமே வந்து ஆடு மாடு தாங்க இவங்களுக்கு. அந்த மலையில் ஆடு மேய்ச்சி அதில் பார்க்குற ஒரு வருமானம் தாங்க அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம். வீடியோவில் பார்க்குறது எப்படி தெரியுதுன்னு தெரியல. நான் ரியலாக வந்தீங்கன்னா ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. நீங்களே எனக்கு ஏதோ இப்போ நான் வந்துட்டு இப்போ இறங்குற இடம் கொல்லிமலை போயிட்டு கீழே இறங்குற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்குது. இந்த இடம் தெரியுதுங்க, நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கீழே கீழே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 50க்கு மேலே ஸ்பீடு போயிட்டு இருக்கு. ஓகே, இங்கே வழியில் ஏதோ தேன் கூட வந்தால் அழிச்சிட்டு போகிற மாரி ஒரு வீடியோ நாங்கள் காட்டுறோம். இருந்தால் பார்ப்போம், இல்லைனாக்கா அப்படியே நம்ம பிளாக் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஐயா நம்ம போகும்போது நிறையா இருக்காங்க. உங்களுக்கு வளச்சக்கல்பட்டி ஏரி இங்கேருந்து காட்டுறேன். இப்போ தான் கீழே இறங்கணும். இந்த வியூ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சரியான வியூங்க. அவங்கள பாருங்கள். நான் வேணால் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. வளச்சக்கல்பட்டி உங்களுக்கு தெரியுதா? வளச்சக்கல்பட்டி ஏரி தெரியுதான்னு தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, அதாங்க வளச்சக்கல்பட்டி ஏரி. நான் கீழே போய்ட்டு உங்களுக்கு பக்கத்தில் போய்ட்டு காட்டுறேங்க. ஆனால் அந்த கொஞ்சம் பிட்டாக வந்து தார் போடாமல் கல்லுக்கல்லாக இருக்குங்க. அதை மட்டும் அவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்குங்க ரோடு. பாருங்க, இந்த ஒரு பிட்டு கல்லுக்கல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் போனீங்கன்னா தார் ரோடு நல்லா இருக்குது. அது ஏன் அப்படி போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கல்லாகவும் கொஞ்சம் பிட்டு இதாகவும் ஒருவேளை வேகத்தடைக்கு பதிலாக அந்த கல்லுக்கல்லாக இருக்கிற இடத்துல நம்ம பிரேக் அடிச்சு போகணும்னு சொல்லிட்டு அப்படி போட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் மெயினில் அதான் தோணுது. வேக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பாருங்கள். இப்போ நான் வந்து பொறுமையாக தான் வந்தாலே பிரேக் அடிச்சு தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. இதில் ஒரு ஸ்பீட் பிரேக்குமா அது இது ஒரு ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது. இதை தாண்டினோடனே பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? இங்கே வந்தோடனே தார் ரோடு. எதனால் அப்படி போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மலை இறக்கத்தில் ஏற்றத்தில் ஒரு ஆஃப் ரோடு கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும், அப்படி கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் தார் ரோடு போடாமல் கல்லுக்கல்லாக போகிறதுக்கான காரணம் யாருக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒன்றும் தெரியல. இது உனக்கே தெரியுமா? இல்லை, எனக்கு இப்படி தான் தோணுது. அப்போ தான் நம்ம ஸ்லோ பண்ணி பொறுமையாக போவோம். இல்லைன்னா இப்போ பாருங்கள், அந்த வர்ற வேகத்தில் கூட உங்களுக்கு அந்த மாதிரி தான் போடுவேன் பாருங்கள். இப்போ நம்ம வர்ற வேகத்துக்கு சல்லுன்னு விட்டுருவோம். இப்போ இதோ சப்போஸ் இந்த இடம் மேடு மல்லமாக இருக்குதுன்னா அந்த இடத்துல வேகமாக போக முடியாது. வேகமாக போனால் என்ன ஆகுங்கிறது வண்டி ஓட்டுறவங்களுக்கு நமக்கும் தெரியும். ஸோ அதனால் அந்த இடத்துல இந்தமாரி பண்ணி வச்சா பொறுமையாக போவாங்க அப்படின்னு போட்டிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால்
கமெண்ட்டில் என்னன்னு சொல்லுங்கள். இந்தமாரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்து இந்தமாரி ஏன் இந்தமாரி பாடுறாங்கன்னு உங்களுக்கே டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போய் பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் டிஸ்கஷன் பண்ணிடுங்க. ஓகே, இதாங்க வளச்சக்கல்பட்டி ஏரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. தண்ணி கம்மியாக தண்ணி இப்பொழுதுக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. ஏன்னா இது கோடை காலங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நாள் இப்போ மழை காலம் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபுல்லாக நம்பியே பாருங்கள். அந்த இடத்துக்கு தான் அண்ணா இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். இப்போ அங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? சில் காய்ஸ்.